அகதா கிறிஸ்டியின் ரோஜர் ஆக்ரைட் கொல்லப்பட்டார். அத்தியாயம் 12. மேஜையை சுற்றி அமர்ந்து அனைவரையும் சேர்த்து வைத்து ஒரு மரண விசாரணை திங்களன்று நடந்தது. விசாரணை இங்கு விவரமாக தர நாம் முன்வரவில்லை. இப்படி செய்தால் நடந்த அத்தனையும் திரும்ப திரும்ப அரைத்ததாய்தான் ஆகும். போலீசுடன் முன்னமே செய்து கொண்ட ஏற்பாட்டின்படி மிக குறைந்த தகவல்களே வெளியே விடப்பட்டன. ரோஜர் ஆக்ரைட்டின் மரணத்திற்கான காரணம் மற்றும் அது நடந்திருக்கவல்ல நேரம், இந்த இரண்டுக்காகவும் நான் சாட்சி தந்தேன். மரண விசாரணை மன்றத்தின் நீதிபதியால் ரால்ஃப் பேடன் வராமல் இருந்தது விமர்சிக்கப்பட்டது. ஆனால் தேவையற்றது, இதற்கு அழுத்தம் தரப்படவில்லை. இதற்கு பிறகு நானும் பாய்ரோவும் இன்ஸ்பெக்டர் ராக்லானுடன் சில வார்த்தைகள் பேசிக்கொண்டிருந்தோம். அவருக்கு எதிராக தான் எல்லாம் நிற்குது மிஸ்டர் பாய்ரோ என ஆரம்பித்தார் இன்ஸ்பெக்டர். நடுநிலைமையாக தான் உள்ள அத்தனை துப்புகளையும் சேர்க்க பார்க்கின்றன. எஸ், நான் அங்கேயே இருப்பவன், அதனால தான் சொல்கிறேன். நான் கிரென்செஸ்டரில் பல தடவை பேடனை பார்த்துருக்கேன். அவர் குற்றவாளியாக இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணலை. ஆனால் நீங்கள் எந்த கோணத்தில் நின்று இந்த வழக்கை ஆராய்ந்தாலும் அவருக்கு எதிராக தான் எல்லாம் நிற்கிது. அவர் குற்றமற்றவர்னா எதுக்காக இப்போ சாட்சி சொல்லலை? அவருக்கு எதிராக கை நிறைய சாட்சிகளை வச்சுக்கிட்டு காத்திருக்கிறோம். ஆனால் அந்த சாட்சிகள் எல்லாம் நாம் நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு விலக்கி தவிடு பொடியாக்கிடலாமே. ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிறார்? எதுக்காக அவர் தரப்பு விளக்கங்களை தர முன் வரலை? பேசிக்கொண்டிருந்த சமயத்தில் எனக்கு தெரிந்திருந்த விஷயங்களை எல்லாம் விடவும் இன்ஸ்பெக்டரின் வார்த்தைகளுக்கு பின்னால் ஏகமாய் சமாச்சாரங்கள் இருந்தன. இங்கிலாந்தின் அனைத்து ரயிலடிகள் மற்றும் சந்திப்புகளுக்கும் ரால்ஃபின் அங்க அடையாளங்கள் தந்தி அனுப்பப்பட்டிருந்தன. எல்லா இடங்களிலும் போலீஸ் முன்னெச்சரிக்கையாக கண்காணித்து கொண்டும் இருந்தது. அவர் தங்கியிருந்த அறை, அவர் அடிக்கடி போய் வரும் வழக்கமுள்ள வீடுகள் ஆகியன இரகசியமாக கவனிக்கப்பட்டன. இப்படி எல்லா மூலைகளிலும் மடக்கப்படும்போது அவர் இருக்கும் இடத்தை அவரால் நீண்ட நாட்களுக்கு மறைத்து வைக்க முடியும் என்று தோன்றவில்லை. அவருக்கு எவ்விதமான மூட்டை முடிச்சுகளும் கிடையாது. மேலும் மற்றவர்களுக்கு தெரிந்த மட்டில் அவரிடம் பணமும் இல்லை. அவரை அன்னைக்கு ராத்திரி ஸ்டேஷனில் பார்த்ததா ஒருத்தரை கூட என்னால் பிடிக்க முடியல என தொடரலானார் இன்ஸ்பெக்டர். ஆனாலும் அவர் இந்த கிராமத்து பகுதியில் மிகவும் பிரபலமானவர். ஆகையால் யாராவது அவரை கவனிச்சு தான் இருக்கணும். லிவர்பூல் பகுதியில் இருந்தும் எவ்வித தகவலும் இல்லை. அவர் லிவர்பூல் தான் போயிருக்கணும்னே நினைக்கிறீங்களா? விசாரித்தார் பாய்ரோ. வெல், அப்படி சொல்ல முடியாது. ரயிலடியிலிருந்து வந்த அந்த டெலிஃபோன் தகவல் ஜஸ்ட் லிவர்பூலுக்கான ரயில் கிளம்ப 3 நிமிடங்கள் இருந்தபோது அது இருந்த ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து வந்திருக்கும் அந்த தொலைபேசி. இதில் நிச்சயமாக ஏதோ இருக்கணும். தேவையில்லாமல் நம்மை திசை திருப்ப என்று இது நடக்காத வரைக்கும் எஸ், நிஜம்தான். ஆனால் அந்த டெலிஃபோன் மெசேஜின் இலக்கே இதுவாக இருந்தால் அதுவும் சரிதான் என்றார் இன்ஸ்பெக்டர் ஆர்வமாய். அப்படின்னா டெலிஃபோன் அழைப்பே நம்மை திசை திருப்பதா என்பது உங்களுடைய விளக்கமா? மை ஃப்ரெண்ட் என்ற பாய்ரோ சொன்னார். எனக்கு தெரியல, தொடர்ந்தார். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். டெலிஃபோன் அழைப்புக்கான விளக்கம் நமக்கு கிடைக்க பெறும்போது கொலைக்கான விளக்கமும் நமக்கு கிடைச்சிடும். இது என் நம்பிக்கை. இதே போல் நீங்கள் முன்னமும் ஏதோ சொன்னதா ஞாபகம். பாய்ரோவை கிளர்ச்சியாய் பார்த்தபடி குறிப்பிட்டேன் நான். பாய்ரோ ஒப்புதலாய் தலையசைத்தார். ஒவ்வொரு தடவையும் நான் இதே டெலிஃபோன்
நிலைப்பாட்டுக்கு தான் திரும்பி வரேன் என்றார் அவர் ஈடுபாடாய். ஆனால் இந்த நிலைப்பாடு இந்த சமாச்சாரத்துக்கு துளியும் சம்பந்தமில்லாததா படுது என்றேன் நான். அப்படி நான் ஒத்துக்க மாட்டேன் என்று மறுத்தார் இன்ஸ்பெக்டர். ஆனால் மிஸ்டர் பைரோ, இந்த ஒரே ஒரு நிலைப்பாட்டை தேவையில்லாமல் ரொம்பவும் அதிகமாக பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறார்னு மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். இதை விடவும் சிறந்த துப்புகள் எல்லாம் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. பிச்சுவாக்கத்தில் இருக்கும் கைரேகைகள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்தில் கிளர்ந்தெழும்போது வழக்கத்துக்கு மாறா அந்நியத்தனத்துடன் நடந்து கொள்ளும் அவருடைய குண அதிசயத்துக்குள் போனார் பைரோ. இன்ஸ்பெக்டர், ஜாக்கிரதை ஜாக்கிரதை, முட்டு சந்து விளக்கம் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் ரக்லான் புரியாததால் முழித்தார். ஆனால் நான் புரிந்துவிட்டதால் விழித்து கொண்டேன். எதை சொல்கிறீங்க பைரோ? அந்த முட்டு சந்தையா? சுத்தமாய் இன்ஸ்பெக்டர் வெலவெலத்து போய்விட எனக்கு புரிந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்ட பைரோ, அதேதான் டாக்டர் என்று என்னை பார்த்து ஆமோதிப்பாய் தலையசைத்து பாராட்டிவிட்டு இன்ஸ்பெக்டருக்கு விளக்கலானார். முட்டு சந்து அது எங்கேயும் நம்மை கொண்டு போய் விடாது, ஆனால் அங்கேயே இருக்கும் என்று வெடித்து சிரித்தார். இப்பொழுது விலக்கி கொண்ட இன்ஸ்பெக்டர், அப்படியா சொல்கிறீங்க என்றார். எனக்கு இதில் ஒப்புதல் இல்லை. அவை போலியான கைரேகைகள் நான் சொல்ல வரீங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் படிச்சிருக்கேன், ஆனால் நிஜ அனுபவத்தில் இதுவரை நான் எதிர்கொண்டதில்லை. ஆனால் போலியோ அசலோ நிச்சயமாக அவை நம்மை எங்கேயாவது கொண்டு போய் நல்லபடியாக சேர்க்கும். பைரோ வெறுமனே தனது தோள்களை குலுக்கிவிட்டு இரு கைகளையும் நன்றாக அகலமாக விரித்து மறுப்பாய் காட்டினாள். இதற்கு பிறகு பல்வேறு விரிவுபடுத்தப்பட்ட கைரேகைகளை எங்களுக்கு காட்டினார் இன்ஸ்பெக்டர். அவற்றின் சுருக்கங்கள், வளைவுகள் எல்லாற்றையும் மிகவும் தொழில்நுட்ப ரீதியாய் எங்களுக்கு விளக்கவும் செய்தார் அவர். அட பாருங்கப்பா என்றார் கடைசியாய் அழுத்து போய். பைரோவின் ஒட்டும் ஒட்டாத நிலையை பார்த்து, இந்த ரேகைகள் அன்னைக்கு ராத்திரி அங்கே இருந்த யாரோ ஒருத்தரால தான் உண்டு பண்ணப்பட்டிருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? என்று மட்டும் சொன்னார் பைரோ. இது ஆமோதிப்பா ஆட்சேப்பா என பிரித்தறிய முடியவில்லை. வெல், நான் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு அங்கத்தினரின் கைரேகையையும் கவனமாக ஒவ்வொரு அங்கத்தினரின் கைரேகையும் பிடிச்சிருக்கேன். அந்த கிழவியிலிருந்து சமையற்காரி வரை. மிஸ்ஸஸ் ஆக்ராய்டு அவரை போய் கிழவி என்று அடையாளம் காணப்பட்டதை பொறுத்து கொள்வாரா என்று தெரியவில்லை. ஒருவேளை அவர் மேலும் அதிகமாக அழகு சாதனங்கள் வாங்க ஆரம்பித்துவிடக்கூடும். ஒவ்வொரு அங்கத்தினரின் கைரேகையும் என்று மீண்டும் ஒரு முறை எங்களுக்குள் பதிய வைத்தார் இன்ஸ்பெக்டர். என்னுடையதையும் சேர்த்து என்றேன் நான் வறட்சியாய். என்ன பிரயோஜனம்? எதுவும் ஒத்து வரல. இது 2 சாத்தியக்கூறுகளை தான் விட்டு வைக்குது. ரால்ஃப் பேடன் அல்லது டாக்டர் சொல்லும் அந்த மர்ம அந்நியன். இந்த 2 பேரையும் நாம் பிடிக்கும்போது விலைமதிப்பற்ற கால அவகாசத்தை நாம் மிக அதிகமாக வீணாக்கியிருப்போம் என்று உடைந்தார் பைரோ. உங்கள் வாக்கியத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியல மிஸ்டர் பைரோ. வீட்டில் இருக்கும் அனைத்து பேரோட கைரேகைகளையும் படம் பிடிச்சாச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னு முணுமுணுத்தார் பைரோ. இப்படி நீங்கள் சொல்வது ஸ்பஷ்டமான நிஜம்தானா இன்ஸ்பெக்டர்? நிச்சயமா. யாரை வேண்டும்னாலும் ஒதுக்கிடாமல் பண்ணியிருக்கீங்களா? யாரையும் வேண்டாம்னு ஒதுக்கிடாம தான் பண்ணியிருக்கேன். இருப்பவர் இறந்தவர்? ஒரு நிமிடம் பேய் அறைந்தார் போலானார் இன்ஸ்பெக்டர். பிறகு மெதுவாய் மீண்டு வந்தார் அவர். என்ன சொல்ல வரீங்க? அந்த இறந்தவர்? இப்போதும் கூட விளங்கிக் கொள்ள ஓரிரு நிமிடங்களை விழுங்கினார் இன்ஸ்பெக்டர். வெளிப்படையாய் என் ஆலோசனை இதுதான் என்றார் பைரோ.
பிச்சுவா கத்தியில் இருக்கும் கைரேகைகள் மிஸ்டர் ஆக்ராயருடைய கைரேகைகளாய் இருக்கலாம். இதை நிரூபித்துக் கொள்வது மிகவும் சுலபமான ஒன்று. அவர் உடல் இன்னும் நம்ம கையில் தான் இருக்கு. ஆனால் ஏன் இப்படி பண்ணுவதன் நோக்கம்தான் என்ன? நிச்சயமா இது ஒரு தற்கொலைன்னு உங்களுக்கு அபிப்பிராயமே கிடையாதே மிஸ்டர் பாய்ரோ. நோ, நிச்சயமா. ஆனால் என் தியரி என்னன்னா, கொலைகாரன் அவன் கையை சுற்றி ஒரு கை உறையையோ அல்லது வேறு எதையோ சுற்றி இருந்திருக்கான். ஆழமான முதலும் கடைசியுமான அந்த குத்து விழுந்து முடிஞ்ச மறுநொடியே பாவப்பட்ட ரோஜர் ஆக்ராய்டின் கையை பிடித்து இழுத்து பிச்சுவா கத்தியின் பிடியை சுற்றி மூடி விட்டிருக்கான். ஆனால் ஏன்? பாய்ரோ விடை தெரியாத துணியில் மறுபடியும் தோள்களை குலுக்கி காட்டினார். ஏற்கனவே குழப்பிக்கிட்டிருக்கும் ஒரு வழக்கு இன்னும் குழப்ப. வெல் என்ற இன்ஸ்பெக்டர், இதையும் நான் கவனிச்சிடுறேன். அது சரி, இப்படி ஒரு ஐடியாவை எதை கொண்டு வந்து உங்கள் மூளைக்குள்ள போட்டது என்றார். பிச்சுவா கத்தி பற்றி எங்கள் கவனத்தை திருப்பி அதில் கைரேகைகள் இருக்கும்னு நீங்கள் கனிவாக விளக்கின போது கைரேகைகளின் வளைவு சுழிப்பு இது பற்றியெல்லாம் எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும். இதில் நான் மாஸ்டர் கிடையாதுன்னு ஒத்துக்கிறேன், ஓகே. ஆனாலும் அதில் கைரேகைகள் பதிஞ்சிருக்கிற நிலை எனக்கு சம்மதமில்லாத வகையில் இருக்குது. நான் குத்தணும்னு பிச்சுவா கத்தியை பிடிச்சிருந்தேனா அப்படி அதில் கை வச்சு பிடிச்சிருக்க மாட்டேன். வலக்கை தோளின் பின்பகுதியில் ஓங்கி குத்தும்போது இப்போ கைரேகைகள் இருக்கிற நிலையில் கையை வச்சுக்கிட்டு மிக துல்லியமாக ஒருத்தனால் குத்திருக்கவே முடியாது. இன்ஸ்பெக்டர் ரக்லான் குள்ள மனிதரை கண்ணகல பார்த்தார். இது போன்ற பிறர் காட்டும் பிரம்மப்பை எல்லாம் கவனிக்கும் வழக்கமற்ற பாய்ரோ தோல் பகுதியில் சட்டையில் ஒட்டியிருந்த ஒரு தூசினை தட்டிவிட்டு கொண்டிருந்தார். வெல் என்ற இன்ஸ்பெக்டர், இதுவும் ஒரு யுகம், இதையும் நான் கவனிச்சிடுறேன். ஆனால் இதில் உபயோகமாக ஏதாவது முடிவு வரலன்னா ஏமாந்துடாதீங்க என்றார். அவர் கிளம்பி வெளியே போய் மறைவதை பார்த்தபடியிருந்த பாய்ரோ என் பக்கமாய் டாலடிக்கும் விழிகளோடு திரும்பினார். இப்போ நாம் எவ்வித தொந்தரவும் இல்லாமல் நமக்கு நாமேனு விடப்பட்டுள்ள இந்த சமயத்தில் இந்த குடும்பத்தோட ஒரு சின்ன அளவளவல் வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்? பாய்ரோ வர்ணித்த சின்ன அளவளவல் அரை மணி நேரத்தில் ஏற்பாடாகியது. பெர்லின் டைனிங் டேபிளை சுற்றி நாங்கள் அமர்ந்தோம். பாய்ரோ ஏதோ கம்பெனியின் சேர்மன் மையமாய் அமர்ந்திருப்பது போல வீட்டு முதலாளி அமரும் பெரிய இருக்கையில் அமர்ந்திருந்தார். வேலைக்காரர்கள் அனுமதிக்கப்படாததால் நாங்கள் 6 பேர் தான் மொத்தமும். மிஸ்ஸஸ் சிசில் ஆக்ரைட், ஃப்ளோரா, மேஜர் பிளான், யங் ரேமன், பாய்ரோ மற்றும் நான். அனைவரும் வந்தவுடன் பாய்ரோ எழுந்து வணங்கினார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்கள் எல்லாரையும் ஒரு காரணத்துக்காக தான் வர சொல்லியிருக்கேன். இங்கு நிறுத்தினார். துவக்கமாக இளைய மேடத்துக்கு நான் ஒரு ஸ்பெஷல் வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். எனக்கா? சொன்னது ஃப்ளோரா. மேடம், நீங்கள் கேப்டன் ரால்ஃபுடன் நிச்சயமாக இருக்கீங்க. அவர் யார் மேலேயாவது முழு நம்பிக்கையோடு இருக்காருன்னு சொன்னால் அது நீங்கள் தான். நான் மிக உண்மையாக உங்ககிட்ட மன்றாடி வேண்டிக்கிறேன். உங்களுக்கு அவருடைய இருப்பிடம் தெரிஞ்சால் முதல் வேலையாக அவரை வெளியே வரும்படி நீங்கள் ஊக்குவிக்கணும். வெயிட் எதையோ சொல்ல ஃப்ளோரா எழுந்தாள். முழுசாக எல்லாத்தையும் நீங்கள் உள்வாங்கி கொள்ளும் வரை ஒன்றும் சொல்லக்கூடாது. மேடம், நாளைக்கு நாள் அவரோட நிலைமை படு மோசமாகிக்கிட்டே போகுது. ஒரு தடவை அவர் வெளியே தலை காட்டி வந்தார்னா எத்தனை தான் மோசமான நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் கூட அவரை விலக்க அவருக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஏற்படும். ஆனால் இந்த மௌனம், இந்த தலைமறைவு, இதெல்லாம் சொல்வது தான் எதை? நிச்சயமாக ஒன்றே தான், அவர் குற்றம் உள்ளவர். மேடம்,
அவர் குற்றமற்றவர் என்பதில் நீங்கள் அசைக்க முடியாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் அவரை உடனடியாக வரும்படி உத்வேகம் ஊட்டுங்க. காலம் கடந்து விடுவதற்குள். ஃப்ளோராவின் முகம் மயங்கி விடுவதைப் போல் வெளிரி போயிற்று. காலம் கடந்து விடுவதற்குள் அவள் தனிந்த குரலில் ஒரு முறை முணுமுணுத்தாள். பாய்ரோ வளைந்து முன்னுக்கு வந்தார். அவளை நேருக்கு நேராய் பார்த்து நெருங்கியபடி, பாருமா என்றார் வெகு நெகிழ்ச்சியாய். இது தாத்தா பாய்ரோ உன்னை கேட்பது. அதிக துப்பறியும் ஞானமும் அதைவிட அதிக அனுபவமும் மிக்க ஓல்டு தாத்தா பாய்ரோ. உங்களை நான் மாட்டி வைக்க போடும் பொறி கிடையாது இது. மேடம், என்னை நீங்கள் நம்ப மாட்டீங்களா? நம்பி கேப்டன் ரால்ஃப் பேடன் எங்கே மறைஞ்சிருக்கார்னு சொல்லிட மாட்டீங்களா? அந்த பெண் இப்பொழுது எழுந்து பாய்ரோவை நேர் பார்வை பார்த்தபடி நின்றாள். பேசினாள். மிஸ்டர் பாய்ரோ, நான் சத்தியம் பண்ணுறேன், இறைவன் மீது சத்தியம் பண்ணுறேன், ரால்ஃப் பேடன் எங்கே இருக்கான்னு எனக்கு ஒரு சின்ன யூகம் கூட கிடையாது. அவனை நான் பார்க்கவும் இல்லை, அவன் கூட பேசவும் இல்லை. கொலை நடந்த அன்று, அதுக்கு அப்புறமும் இந்த 2 நாட்களில் நான் பார்க்கவே இல்லை. அவள் மறுபடியும் உட்கார்ந்து கொண்டாள். அவளுடைய மௌனத்தையே ஓரிரு நிமிடங்கள் முறைத்து பார்த்து கொண்டிருந்த பாய்ரோ பிறகு தன்னிரு கைகளையும் இடியாய் மேஜை மீது இறக்கினார். அவ்வளவுதானா என்றார் கடுமையாய். அவரது முகம் இறுகியது. நான் இப்போ இந்த மேஜையை சுற்றிலும் உட்கார்ந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரையும், மிஸ்ஸஸ் ஆக்ராய்ட், மேஜர் பிளான், டாக்டர் ஷெப்பர்ட் அண்டு மிஸ்டர் ரேமன், உங்கள் அத்தனை பேரையும் வேண்டுறேன். நீங்கள்லாம் காணாமல் போயிருக்கும் நபரின் நெருக்கமான நண்பர்கள் அல்லது உறவினர்கள். ரால்ஃப் எங்கே பதுங்கியிருக்கார்னு தெரியும்னா வாயை திறங்க, பேசுங்க. அமைதி நிலவியது. பாய்ரோ ஒவ்வொருத்தராய் பார்த்தார். கெஞ்சிறேன் என்றார் ஒலி கம்மிய குரலில். ப்ளீஸ் பேசுங்க. ஆனால் அப்பொழுதும் அமைதியே இருந்தது. கடைசியில் மிஸ்ஸஸ் ஆக்ராய்டால் அது உடைந்தது. ரால்ஃபின் இல்லாமை விளக்க முடியாத ஒன்று தான் என்பதை நான் ஒத்துக்கிறேன் என்று எவ்வித உணர்ச்சி கலப்பும் இன்றி தட்டையாய் ஆரம்பித்தார் மிஸ்ஸஸ் சிசில் ஆக்ராய்ட். சொல்லப்போனால் ரொம்ப விசித்திரமானது. இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் முன்னுக்கு வந்து நிற்காதது வேடிக்கை தான். இந்த மறைவுக்கு பின்னால் ஏதோ இருப்பதாக தான் நினைக்க வைக்குது. ஃப்ளோரா கண்ணு. நல்ல வேலைடி, உன்னுடைய நிச்சயதார்த்தம் காதும் காதும் வச்ச மாதிரி அறிவிக்கப்படாமல் நடந்தது. நல்ல வேலை இன்னும் நாம் விளம்பரப்படுத்தலை. அம்மா கத்தினாள் ஃப்ளோரா. சே, கடவுள் சித்தம் என்று அறிவித்தே விட்டார் மிஸ்ஸஸ் ஃப்ளோரா. இதில் எனக்கு ஒன்றும் பக்தி பூர்வமான நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஆனால் கடவுள் சித்தம் மாற்ற முடியாதது இல்லையா? இதற்கு நிலைமையின் இறுக்கத்தை தணிக்க மிஸ்ஸஸ் ஆக்ராய்டின் கடவுள் நம்பிக்கையை நகைச்சுவையாய் ரேமன் கொஞ்சம் பரிகசிக்க கையிலிருந்த கைக்கோட்டையை எடுத்துக்கொண்ட மிஸ்ஸஸ் ஆக்ராய்ட் பேசினார். என் பொண்ணு எக்கச்சக்கமான சட்ட சிக்கலிலிருந்து தப்பிச்சிட்டா. புவர் ஆக்ராய்டின் கொலையோடு ரால்ஃபுக்கு தொடர்பு இருக்கும்னு நான் ஒரு நொடி கூட நினச்சி பார்த்தது கிடையாது தான். அப்படி இருக்கும்னு எனக்கு தோணலை. ஆனால் எனக்கு நடுநிலைமையான மனசுண்டு. எப்பவுமே சின்ன பொழுதிலிருந்தே யார்கிட்டையும் மோசமான ஒரு பக்கம் இருக்குன்னு நம்புறவன் நான். பல தடவை ரால்ஃபை விமானங்களில் சோதனையிட்டு இருக்காங்க. அவன் சின்னவனாக இருந்தபோது காரணமில்லாமல் இருக்குமா? ஆனால் எதுவும் மோசமாக அவனுங்களுக்கு கிடைக்கல. சில பேர்கிட்ட வயசானாலும் அந்த குணம் மாறாமல் தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது குணம். அதனால் குணத்தின் விசையால் இயங்கும் நபர்கள் பாவம், அவங்க செய்யும் செயல்களுக்கு ஜவாப்தாரியாக நிற்க முடியாது தானே.
தடுக்க முடியாமல் அவங்க கட்டுப்பாட்டை அவங்களே இழந்துடுறாங்க. யூனோ, மூட்ரியாவும் வாய என்று காட்டு கூப்பாடு போட்டாள் ஃப்ளோரா. ரால்ஃப் செஞ்சான் என்னும் கோணத்திலேயே இத்தனை பெருசா நீ பேசலைன்னு யார் அழுதா இப்போ? பொறுங்க மிஸ்ஸஸ் ஆக்ராய்ட் என்றார் இப்பொழுது பிளான்ட். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே விளங்கலை என்றார் மிஸ்ஸஸ் ஆக்ராய்டு அழுதபடி. எல்லாமே நிலைகுலைய வைக்குது. ரால்ஃப் தான் குற்றவாளின்னு ஆகிட்டா எஸ்டேட்டுக்கு என்னவாகும்? ஹோ! ரேமன் அவருடைய சேரை டேபிளிலிருந்து தள்ளி போகும்படி வெறியாய் தள்ளிவிட்டான். மேஜர் பிளான் தொடர்ந்து சாந்தமாகவே இருந்தார், மிஸ்ஸஸை துளையிட்டு பார்த்தபடி. நீங்கள் எல்லாருமே என்னை விரோதமாக பார்ப்பது எனக்கும் புரியுது என்றார் மிஸ்ஸஸ் ஆக்ரைட். ஆனால் என் நிலைப்பாட்டை கடைசியாக சொல்லிடுறேன். ரால்ஃப் தானா முன்வந்து பேசாதது விசித்திரமாக தான் இருக்குது. ஃப்ளோராவுடைய நிச்சயதார்த்தம் விளம்பரப்படுத்தாததுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். உன் நன்றியை கொண்டு போயே அந்த கணப்பில் போடு என்ற ஃப்ளோரா துல்லியமான நடுக்கமற்ற குரலில், நாளைக்கே அந்த விளம்பரம் வருது பாரு என்றாள் சவாலாய். செய்வதறியாது ஃப்ளோரா என கத்தினார் தாயார். அதற்குள் ஃப்ளோரா செக்ரட்டரி பக்கமாய் திரும்பியிருந்தாள். மார்னிங் போஸ்ட் செய்தித்தாளுக்கு விளம்பரத்தை எழுதி அனுப்பிட முடியுமா? அதே மாதிரி டைம்ஸ்க்கும். இது ஒரு புத்திசாலித்தனமான நகர்தல்னு நீங்கள் நினைச்சா ஓகே மேடம் என்றான் ரேமன். அழுத்தமாய் இப்போது பிளான்ட் பக்கம் திரும்பினாள் ஃப்ளோரா. இப்போ நான் வேற என்ன பண்ணுறது? இப்போ இருக்கும் நிலைமையில் நான் ரால்ஃப் பக்கம்தான் நிற்பேன். இதுதான் சரின்னு உங்களுக்கு படலை? தேடுதலோட அவரை பார்த்தால் இளையவள். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு திடுதிப்பென்று ஆமோதிப்பாய் தலையசைத்தார் பிளான்ட். கீச் கீச் என்று எதிர்த்து கத்தினார் மிஸ்ஸஸ் ஆக்ரைட். ஃப்ளோரா ஆட்டங்காணாமல் இருந்தாள். பிறகு ரேமன் பேசினான். உங்களுடைய குறிக்கோளை நான் பாராட்டுறேன் மிஸ் ஃப்ளோரா. ஆனால் நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு உங்களுக்கே தோணலை? ஓரிரு நாள் காத்திருங்க. நாளைக்கா என்று கிண்டல் துணிக்க கேட்ட ஃப்ளோரா, அதனால் ஒரு பயனும் விளைஞ்சிட போகிறது இல்லை என்றாள். மிஸ்டர் பைரோ என்று எழுந்தார் அவள் அம்மா. நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டீங்க? சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது என்று இதற்கு பதில் தந்தவர் பிளான்ட். அவ பண்ணுறது தான் சரி. நான் அவ பக்கம் நிற்க போகிறேன். ஃப்ளோரா கை குலுக்க அவர் நோக்கி கையை நீட்டினாள். தேங்க்யூ மேஜர் பிளான். மேடம் என்றழைத்த பைரோ, உங்களுடைய துணிவையும் நேர்மையும் பாராட்ட ஒரு கிழவனுக்கு சந்தர்ப்பம் தருவீங்களா என்றார் கனிவாய். அதே சமயம் குறைந்தபட்சம் 2 நாட்களுக்காவது உங்களுடைய இந்த முடிவை தள்ளி போட சொன்னால், மிகவும் தாழ்மையாய் கேட்டுக்கொண்டால் அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காம ஏற்றுக்குவீங்களா என்று கேட்டார். ஃப்ளோரா நெளிந்தாள். பேடன் மற்றும் நீங்கள் ஆகிய 2 பேரின் நலன் கருதியும் நான் இதை கேட்குறேன் மேடம். நீங்கள் முகம் சுளிக்கலாம், நான் ஏன் அப்படி தள்ளி போடணும்னு கேட்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி தான் பண்ணி ஆகணும் என்பதை மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் தான் கேஸை கொண்டு வந்து என் கையில் போட்டீங்க. இப்போ நீங்களே அதை உடைக்கல் ஆகாது. மறுபதில் சொல்வதற்கு முன்னால் சற்று இடைவேளை தந்தாள் அவள். தள்ளி போட எனக்கு விருப்பமே கிடையாது என்றவள், நீங்கள் சொல்வதால் பண்ணுறேன் என்றாள். பாயிரோ துரிதமாய், கவனிங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்றார். நான் சொல்ல வந்ததை தொடர்கிறேன். நான் உண்மையை அடையணும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மை அது எத்தனை தான் அசிங்கமாகவும் வலி தருவதாகவும் இருந்தாலும் இதை தேடி செல்பவனுக்கு அழகானதாகவும் ஆவலை தூண்டுவதாகவும் இருக்கும். எனக்கு வயசாயிடுச்சு. முன்பிருந்த மாதிரி சக்தியெல்லாம் இல்லை.
சொல்லப்போனால் இதுவே நான் துப்பறியும் கடைசி கேஸாக கூட ஆகிடலாம். ஆனால் எர்குல் பாய்ரோ ஒரு தோல்வியுடன் அவனோட தொழிலை முடிச்சுக்க மாட்டான். மறுபடியும் சொல்கிறேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எனக்கு தெரிஞ்சாகணும். உங்கள் எல்லாரையும் மீறியும் என்னால் தெரிஞ்சிக்க முடியும். அந்த கடைசி வார்த்தையை ஏனையோரை தூண்டும் விதமாய் கொண்டு வந்து இறக்கிய பைரோ தூண்டப்பட்டு விட்டதா என ஒவ்வொரு முகமாய் ஆராய்ந்தார். நாங்கள் எல்லோருமே கொஞ்சம் கொஞ்சம் தாக்கப்பட்டதாய் உணர, ரேமன் மட்டும் அவனுக்கே உரிய கலகலத்தன்மையோடு புருவங்களை சற்று உயர்த்தி புன்னகையோடு கேட்டான், உங்கள் எல்லோரையும் மீறியும் நீங்களே, என்னது? அதேதான் மிஸ்டர், உங்கள் எல்லாரையும் மீறியும் என்னால் உண்மையை தொட முடியும். இந்த அறையில் இருக்கும் உங்களில் ஒவ்வொருவருக்கும் என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. அனைவரிடமிருந்து மறுப்பு எழும் போல சூழ்நிலை உருவாக கையை நிமிர்த்தி அத்தனை பேரையும் அடக்கிவிட்டார் பாய்ரோ. எஸ் எஸ், நான் என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியும். ஓகே, அது தேவையற்ற ஒரு அற்ப விஷயமாக இருக்கலாம். இந்த கேஸோட துளியும் சம்பந்தம் இல்லாமல் முக்கியமற்ற ஒன்றா கூட இருக்கலாம். ஆனால் இருக்குது, உங்களில் ஒவ்வொருவரும் மறைச்சி பதுக்கி வைக்க ஒவ்வொருத்துக்கிட்டையும் என்னவோ இருக்குது. இப்போ சொல்லுங்க, நான் சரிதானே? குற்றம் சுமத்தி சவால் விட்ட அவருடைய பார்வை டேபிளை ஒரு முறை சுற்றி வந்து நின்றது. அந்த பார்வைக்கு முன்னால் அத்தனை ஜோடி கண்களும் தாழ்ந்து விட்டன. எஸ், என்னோடையும் சேர்த்து. மௌனத்துக்குள்ளேயே எனக்கு விடை கிடைச்சிடுச்சு என்றார் பாய்ரோ ஒரு விசித்திரமான சிரிப்போடு. மறுபடியும் கெஞ்சிடுறேன், என்கிட்ட உண்மையை சொல்லுங்க, தெரிஞ்ச அத்தனை உண்மையும். அங்கு அமைதி குடிக்கொண்டது. ஒருத்தர் கூடவா பேச மாட்டீங்க? அவர் இப்பொழுது மறுபடியும் அந்த விசித்திர சின்ன சிரிப்பினை உதிர்த்தார். பாதகமில்லை சொல்லிவிட்டு எழுந்து வெளியேறி விட்டார் அவர். அத்தியாயம் 12 முடிந்தது.